ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி. ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும், ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையும் அருமையாக பக்கவான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் உரிச்ச பூண்டு ஒரு 20 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு இதோட 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. வெங்காயத்திலே தண்ணீர் பிரிஞ்சு வரும். அதனால் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 3 விசில் வரட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டும். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா பொரிய வறுத்துக்கங்க. வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வரணும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா ஆறின பிறகு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். 3 விசில் வந்ததுலே வெங்காயம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை அப்படியே மசிச்சு விட்டுக்கங்க. ஒன்றும் பாதியமாக இது மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்டுக்கங்க. ரொம்ப மைய கூழ் பதத்துக்கு ஆக்காமல் இது மாதிரி ஒன்றும் பாதியமாக தெரிகிற மாதிரி கரண்டியாலே அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் மசிச்சு வரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கங்க. சேர்த்து அந்த எண்ணெயிலே மிளகாய்த்தூளை பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு இதோட நம்ம மசிச்சு எடுத்து வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்து இது ஒரு கொதி வரட்டும். ஏற்கனவே வெங்காயம் வேக வச்சு தான் மசிச்சு சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்ததும் இதோட பெரிய எலுமிச்சை சைஸுக்கு புளியை ஊற வச்சு 1 கப் அளவுக்கு தண்ணீரை ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கலந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகட்டும். அப்படியே நல்லா கொதித்து வருது பாருங்கள். நம்ம சேர்த்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க. உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொதி வரட்டும். அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க. அப்போ தான் நம்ம எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படியே மூடி வச்சுடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல மணக்க மணக்க சுவையான வெங்காய தொக்கு ரெடியாக எடுத்து நம்ம சின்ன வெங்காயத்தில் செய்கிறதுனால சுவை கூடுதலாக அருமையாக இருக்கும்.
இதை அப்படியே இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு இதை ஒரு ஏர்டை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா 10 நாள் வெளியே வச்சுருந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இது ஒன்று இருந்தால் போதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இனி சைடிஷ் அடிக்கடி செய்யணும்னு கவலையே வேண்டாங்க. இது ஒன்று இருந்தாலே போதும். இந்த காரசாரமான ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.